சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். விஜயாவும் மனோஜும் சேர்ந்து பிளான் போட்டதுனால ரோகிணிய செமையா அடிச்சிருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சதும் இனிமே என்னுடைய பையன் லைஃப்ல வந்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு போறாங்க. கோவப்பட்டு பேசிட்டு போனதும் ரொம்பவே வருத்தமா மனோஜ் எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லி அழுதுகிட்டே பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போதே அழுதுகிட்டே போறாங்க. அதே வழியில தான் மீனா பூ எடுத்துட்டு வராங்க. ரோகிணி இருக்கிற கோலம், ரோகிணி இருக்கிற டயர்ட்னஸ் இது எல்லாம் பாக்குற மீனாவுக்கு, ரோகிணி என்னாச்சு உங்களுக்குன்றாங்க. மீனா, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி வாங்கி தாங்கன்றாங்க. உட்காருங்க ரோகிணி, உட்காருங்கன்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, என்னாச்சுன்றாங்க. உடனே மீனாவை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு ரோகிணி, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல கிருஷுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சா? இல்ல உங்களை எப்பவும் ஒருத்தன் பிஏன்னு ஒருத்தன் மிரட்டுவானே, அவன் திரும்ப உங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணானா? என்னாச்சு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அத எதுவுமே சொல்லாம மனோஜ் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி கதறி அழுறாங்க. உடனே எதுக்காக உன்னை அடிச்சா, என்ன நடந்ததுன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. மீனா, நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா இல்லைன்னெல்லாம் நான் சொல்லல. ஆனா சாமியார் பொம்பளை யாரு, அவளை எதுக்காக நான் வீட்டுக்கு வர வச்சு அங்கிளோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அப்படி ஒரு வேலையே செய்யல. வேணும்னா அந்த சாமியார் பொம்பளைய வர வச்சு மனோஜோட மனசை மாத்துறதுக்கு வேணும்னா கூட நான் ட்ரை பண்ணேன். ஆனா ஆன்ட்டிய பார்க்க வச்சு நான் இப்படி ஒரு விஷயம் எல்லாம் பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட் நீயாவது என்ன நம்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. உடனே மீனா கேக்குறாங்க, அது எப்படி நம்ப முடியும் சொல்லு ரோகிணி, நீ பண்ண வேலை கொஞ்சமா நஞ்சமா அப்படி இருக்கும்போது எப்படி நீ பண்ண வேலையெல்லாம் நம்ப முடியும் நீ நினைக்கிற சொல்லு. நான் பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா யாரையாவது ஏமாத்தி பொழைச்சேன்னா, நான் கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து மனோஜுக்கு உண்மையா தானே வாழ்ந்துட்டு இருந்தேன். மனோஜ் என் லைஃப்ல நிரந்தரமா இருக்கணுன்றதுக்காக பல பொய் சொல்லியிருக்கேன். ஒரு பொய்ய மறைக்க ஒரு பொய்ன்னு சொல்லிட்டு நான் செஞ்ச தப்ப நியாயப்படுத்த விரும்பல. அதுக்காக இப்படி என்ன அசிங்கப்படுத்தலாமா? மனோஜ் ஒரு கேள்வி கேட்கல தெரியுமா? அது என் மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இல்ல, அந்த சாமியார் பொம்பள யார் உன்னை இத பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு அந்த சாமியார் பொம்பள உன்னுடைய பேரை தான் சொல்லுச்சு. நீ தான் பணம் குடுத்து அந்த பொண்ண அப்படி சொல்ல சொல்லி சொன்னதா அந்த லேடி சொன்னாங்கன்றாங்க. மீனா, இத நீங்க நம்புறீங்களா? ஏன்னா நீ நடந்துகிட்ட விதம் ஏகப்பட்டதா இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி ரோகிணி நான் நம்புறது? நான் வீட்டை விட்டு போய் எந்த அளவுக்கு என் மனசு கஷ்டப்பட்டது தெரியுமான்றாங்க. ஐயோ மீனா, நீங்களே என்ன புரிஞ்சுக்காம பேசாதீங்க. நான் அந்த சாமியார் பொம்பளைய வீட்டுக்கு வர வைக்கவே இல்ல. இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு எல்லாமே நான் ஒத்துக்கிட்டேன்ல. இந்த தப்பையும் ஒத்துக்க போறேன். நான் திமிரா எப்படி இருந்தேன், இப்ப மனோஜ் என்னை இப்படி ஏமாத்திட்டாருன்னு நினைச்சு மனசு உருகி போய் இருக்கேன். இப்படிப்பட்ட நேரத்துல கூட நான் பொய் சொல்லுவேன், நீ நம்புறியா? சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் சரி, நான் உன்னை நம்புறேன் ரோகிணி. முதல்ல நீ சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மனோஜ் போன் பண்ண சந்தோஷத்துல சாப்பாடு கூட சாப்பிடாம வந்துட்டேன். கிட்டத்தட்ட சாகடிக்கிற நிலையில என்ன நடிச்சாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு என் மேல கோபத்துல இருக்காங்கல்லன்றாங்க. நீ பண்ண பாவம் கொஞ்சமா நஞ்சமா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் கோபம் இருக்கும் தானே? ஒத்துக்கிறேன். இது எல்லாமே நான் மனோஜ்க்காக பண்ணேன்னு சொல்லிட்டு ரோகிணி ஆர்கியூ பண்ண உடனே மீனா ரோகிணிக்கு புரிய வைக்கிறாங்க. ரோகிணி, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் விருப்பப்பட்டு சேர்ந்து வாழ்ந்தாதான் அது சந்தோஷமான வாழ்க்கை. நீ மனோஜ் மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்க. ஆனா மனோஜ் அவங்க அம்மாவோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு உன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம நடந்துகிட்ட விதமும் பாக்குற. அது மட்டும் இல்லாம பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு அவருக்கு மட்டும் பொண்ணு ஓகே ஆயிடுச்சுன்னா நீ விவாகரத்து கொடுத்த அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு கல்யாணமும் ஆக போகுது. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு அழகான குழந்தை இருக்கு, கிரிஷ் இருக்கான். அவனை பார்த்துக்கிட்டு உன்னுடைய லைஃப நீ ரன் பண்ணுன்னு சொல்றாங்க. அது எப்படி என்னால முடியும்? எனக்கு என்னுடைய மனோஜ் வேணும். மனோஜ்க்காக தான் என்னுடைய லைஃபவே நானு அந்த அளவுக்கு அழகா வடிவமைச்சிருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கே தெரியும்ல மீனா, மனோஜ் நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எந்த அளவுக்கு முட்டாளா இருந்தாரு. எந்த அளவுக்கு அம்மா பேச்ச கேட்டுட்டு படிச்சிருந்தாலுமே ஒரு சுய தொழில் இல்லாம அடிமட்ட லெவலுக்கு இருந்தாரு. அவரு ஏதோ பொய் சொல்லணும், ஏதோ பண்ணி அவரை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேத்தினது யாரு? அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்லி ரோகிணி ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. சரி, நீ இப்போதைக்கு எத பத்தியும் கவலைப்படாத.
உன்னுடைய மனசு நீ வச்சிருக்க பாசம் உண்மைன்னா கண்டிப்பா உன் புருஷன் உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்க. அத நினைச்சால நீ வருத்தப்படாத. எழு ரோகிணி, நான் உன்ன எடுத்துட்டு போயிட்டு வீட்ல விடுன்றாங்க. இருக்கட்டும், என்னால உன்னுடைய பிசினஸ் வந்து கெட வேண்டாம். நீ எனக்கு தண்ணி வாங்கி கொடுத்து, சாப்பாடு வாங்கி கொடுத்தியே, எனக்கு அதுவே போதும், போதும், இது போதும்ன்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபீல் பண்ணி என்ன மன்னிச்சிடு மீனான்றாங்க. ஏன் என்னாச்சு? இல்ல பல விதத்துல உன்னையும் முத்தையும் நான் அசிங்கப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். ஏன் நானும் மனோஜும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு முழுக்க காரணமே நீதான் நினைச்சு நான் உன்னை ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கேன். ஆனா இப்ப எனக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ நியாயமா நின்று எனக்காக உதவி பண்ண ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனுஷங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு கிடையாது. இருக்கிற வரைக்கும் உண்மையா வாழ்ந்துட்டு போயிடணும். அவ்வளவுதான். இது மட்டும்தான் என் எண்ணம். வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கிருந்து போனதும் இப்ப நம்ம மீனாவுக்கு ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீலிங்கா இருக்கு. எதுக்காக தான் ரோகிணியோட புருஷனும் மனோஜும் இப்படி வந்து கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம இப்படி நடந்துக்கிறாங்களோ தெரியல. ரோகிணி தப்பு பண்ணாதான், அதுக்காக இப்படியெல்லாம் அவளை காயப்படுத்தணுமா? இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லியாவது பார்க்கலாம். கொஞ்சமாவது இரக்கம் காட்டட்டும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. மீனா வீட்டுக்கு வராங்க. மீனா வீட்டுக்கு வந்ததுமே ஃபீல் பண்ணிட்டே வருத்தப்பட்டுட்டே வராங்க. மீனா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ வருத்தமா இருக்க? என்ன பிரச்சனை? என்னாச்சு மீனான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மீனா, உன் மனசுல ஏதோ ஒரு விஷயத்த வச்சுட்டு என்கிட்ட ஏன் பொய் சொல்லிட்டு இருக்க? என்னாச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குங்க. என்னால எப்படி இத வெளியில சொல்றதுன்னு தெரியல. என்னாச்சு சொல்லுன்னு சொல்றாங்க. ஏங்க, இன்னைக்கு நான் ரோகிணியே பார்த்தேன்றாங்க. ஓ, இதுதான் விஷயமா? இதுக்கு தான் நீ வந்து ரோகிணியை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஏங்க, சொல்ற வரை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ரோகிணிய பார்த்தேன். எப்படிப்பட்ட நிலையில அவளை பார்த்தேன்னு தெரியுமா? பாவங்க ரோகிணி சாகு பொழைக்க அடிச்சிருக்காங்க உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் சேர்ந்து. மீனா, என்ன சொல்ற? இங்க பார், படிப்பாளி எல்லாம் அப்படியெல்லாம் அடிக்கவே மாட்டான். பார்லர் அம்மாவை போய் அடி வாங்குறதான்றாங்க. ஏங்க, அப்படின்னா நான் பொய்யா சொல்றேன்? வேணும்னா அவ அப்படி நடிச்சிருப்பா. ஏன்னா அவ மேல இறக்க வரணுன்றதுக்காக வேணும்னா இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இல்லைங்க, நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. நான் தான் போய் தண்ணி வாங்கி கொடுத்தேன். தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் தான் மீனான்ற விஷயமே ரோகிணிக்கு தெரிஞ்சது. உடனே கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி கதறி அழுது நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டுச்சு தெரியுமான்றாங்க. இது எல்லாமே வெளியிருந்து அண்ணாமலை கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன மீனா சொல்ற? பார்லர் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஆமா, என் அம்மாலாம் அப்படி அடிக்காதே, என்னவா இருக்குன்றாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட கோபம். ரோகிணி வந்து மனோஜ்க்கு விவாகரத்து கொடுக்காம இப்படி இழுக்கடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லா விஷயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்தவே அவங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ மீனா போ, மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. என்ன சொல்றதுனே எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா இப்படி பண்ணியிருப்பாங்க நான் கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி விடு மீனா, எதுவா இருந்தாலும் அவங்களுடைய லைஃப் அவங்க பார்த்துக்கட்டும். நம்ம போயிட்டு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினா என் பையனோட வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகடா எங்க குறுக்கால வந்த? என்னடா உனக்கு வேலைன்னு சொல்லி என் அம்மா கேட்கும். எனக்கு என்ன இது தேவையா? விடு மீனா, விடு பார்த்துக்கலான்றாங்க. உடனே மீனா வந்து, ஏங்க, ரோகிணி தப்பு பண்ணாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அவங்க பண்ண தப்பை நியாயப்படுத்தல. ஆனா அது எல்லாமே உங்க அண்ணன் மேல இருக்கிற அன்பாலையும் பாசத்தாலையும் அது பண்ணாங்க இல்லைன்றாங்க. சரி மீனா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். நீயும் நானும் 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உயிருக்கு உயிரா இருக்கோம். நம்மளுடைய காதல காப்பாத்திக்கணுன்றதுக்காக நம்ம என்ன ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பொய் சொல்லிட்டு திரிஞ்சுட்டு இருக்கோமா? சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க, நம்மளுடைய உறவு வந்து உண்மையாவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா ஆரம்பிச்சது. ஆனா ரோகிணி அவங்களுக்குள்ளவே ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டாங்க. இப்படி வாழ்ந்தாதான் வாழ்க்கை, இப்படி இருந்தாதான் லைஃப்ன்றத அவங்களாவே தீர்மானிச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் மீனா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? இங்க பார், 1000 தான் பண்ணாலும் அவ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு மாறி மாறி 2 பேரும் கோவப்பட்டுட்டே இருக்காங்க. இத கேட்டதும் உடனே அந்த இடத்துல அண்ணாமலை வராங்க. முத்து, மீனா, அடுத்தவங்களுக்காக நீங்க திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? மீனா பேசினதையும் கேட்டேன். முத்து, நீ பேசினதையும் கேட்டேன். உன் அம்மாவோட புள்ளன்றத நீ நிரூபிச்சிட்ட. மீனா தெளிவா பக்குவமா நடந்த விஷயத்த சொல்றா. ரோகிணி எப்படிப்பட்ட நிலையில இருந்தான்னு சொல்றா. உன் அம்மாவை பத்தியும் மனோஜை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா.
கண்டிப்பா அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு வேலைய செஞ்சிருப்பாங்க. நான் அடிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து மனோஜும் வராங்க, விஜயாவும் வராங்க. விஜயா மனோஜ பார்த்ததுமே அண்ணாமலை கெஸ் பண்ணிடுறாங்க. இவங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுகிட்டு, "வாடா மனோஜே, எதுக்காகடா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ணன்னு?" சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் விஜய் கிட்ட, "அம்மா என்னம்மா அப்பா கண்டுபிடிச்சுட்டாரு போல. நம்ம பண்ணது எல்லாம் தெரிஞ்சிருச்சு போலன்றாங்க." "ம்மா, அப்பா அடிக்க போறாரும்மா. எனக்கு பயமா இருக்குன்றாங்க." "டேய், உன் துணையா நான் இருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது அவர் என்ன கைய வச்சுடுவாரா? வைக்கதான் நான் விட்டுருவேனா? நான் இருக்கேன்ல உனக்கு துணையா. நான் பார்த்துக்கிறேன். நீ வாடான்னு" சொல்லிட்டு விஜய் வந்து, "என்னங்க, எதுக்காக வந்ததும் வராததுமா ஏதோ குற்றவாளிய நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாரி கேட்டுட்டு இருக்கீங்க? குற்றவாளி பண்ற வேலைய நீங்க பண்ணிட்டு வந்தா, பின்ன நிக்க வச்சு கேள்வி கேட்காம வேற என்ன பண்ணுவாங்க? அத தானே செய்வாங்க. ஆமா, அப்படி நான் என்ன பண்ணிட்டு வந்தேன்? நீ என்ன பண்ணன்றது காட்டணுமா? இல்ல சொல்லி தெரிஞ்சுக்கணுமா? ஏன் விஜயா இப்படி இருக்க? நான் சொல்றது எதையும் கேட்கக்கூடாதுன்ற முடிவுல நீ இருக்கியான்றாங்க. ஏங்க, நானே சொல்றேன். ஆமா, ரோகிணிய வர வச்சுங்க, அடிச்சுங்க, மயக்கம் போட்டு விழுந்தா, எல்லாம் தான் பண்ணோம். இப்ப என்ன? இப்பதாங்க அவ மேல இருக்கிற ஆத்திரமே எனக்கு அடங்கியிருக்குன்றாங்க. நீ என்ன பொம்பள ரவுடியான்றாங்க. பின்ன அவ பண்ண வேலைக்கு வேற என்ன பண்ணணும்? இந்த அடி உண்மை தெரிஞ்சப்பவே விட்டிருந்தா, என்னாட்டம் புத்திசாலி யாரும் கிடையாது. இனிமே விஜயாவ பார்த்தாவே அவ பயப்படணும், மிரளணும்ன்றாங்க. விஜயா, நீயாவே கேஸ, எவிடன்ஸ் எல்லாமே அவளுக்கு ஏத்த மாதிரி குடுத்துட்டு வந்திருக்க. ஒரு வேளை நீ அடிக்கிறத வீடியோ எடுத்து வச்சு, அத வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருந்தா, கண்டிப்பா கோர்ட்ல கேஸ் நடக்குமா? உன் பையனுக்கும் அவளுக்கும் விவாகரத்து தான் கிடைக்குமா? எத பத்தியும் யோசிக்கிறது கிடையாது. எடுத்தோம் கவுத்தோம்ன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்யறது. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை கண்டிக்காம விட தான் நீ இப்படி போற. ஒழுங்கு மரியாதை உள்ள போயிடு. திரும்பவும் இந்த வேலை செஞ்ச இந்த அண்ணாமலையோட மறுமுகத்தை தான் நீ பார்க்கணும்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஏங்க, தப்பு பண்ண அவளை விட்டுட்டீங்க. தப்புக்கு தண்டனை கொடுத்த என்ன புடிச்சு திட்டுறீங்க. போ விஜயா, உன்னை மிரட்டக்கூடாதுன்றதுக்காக அமைதியா இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா போன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. டேய் மனோஜ், உங்க அம்மா என்ன சொன்னாலும் அது சரி தப்புன்னெல்லாம் யோசிக்க மாட்டேன். உடனே தலையாட்டிடுவியா? போடா, முதல்ல போடான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோவப்படுறாங்க. இப்ப மீனாவும் அண்ணாமலையும் சேர்ந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி ரோகிணிக்காக வருந்திட்டு இருக்காங்க. இப்ப அண்ணாமலை திரும்பவும் நம்ம ரோகிணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களா? இல்ல நம்ம அண்ணாமலை மனோஜ் கிட்ட இருந்து ஒட்டுமொத்தமா ரோகிணியை பிரிக்க போறாங்களா? இனி ரோகிணி மனோஜ் தான் வேணுன்ற முடிவை எடுப்பாங்களா? இல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, மனோஜை விட்டு நம்ம விலகிடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்களா? என்ன மாதிரியான திருப்பங்கள் எல்லாம் வரப்போகுதுங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.